ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பெரிய அளவில் நம்மகிட்ட சொல்றதுக்கு பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் உன் நிமித்தமாக நான் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தை, உன் கணவரையோ, உன் பிள்ளைகளையோ, உன்னை சுற்றி இருக்கிறவர்களையோ கிருபையாய் காப்பார், வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது மேல் வசனத்தில் சொல்றாரு பாருங்க ஆண்டவர். மேல நீங்க அது 7ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் மேல நீங்க கவனிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல, சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அவனை விட்டு, அதாவது அவனை விட்டுனா உன் பிள்ளைய விட்டு, உன்னை விட்டு, உன் பிள்ளைகளை விட்டு நான் விலக்க மாட்டேன் அப்படின்றார். சொல்றது புரியுதாங்க? இன்றைக்கு இது ஒரு வாக்கு தத்தமாக கொடுக்குறார். இது நம்ம சபை கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்திற்கு முன்னாமே கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். இது நம்ம சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான், 12 வருஷத்துக்கு முன்னாடியே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாருக்கும் உரியது தான். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதை பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டில் திரும்ப அதை உறுதிப்படுத்துகிறார். உங்கள் வீடு நிலை நிற்கும், உங்கள் வீடு ஸ்திரப்பட்டு இருக்கும், உங்கள் வீடு நிலை நிற்கும், உங்கள் வீடு ஸ்திரப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக சொல்லுங்க? யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. அவர் சொல்றார் எனக்கு முன்பாக அப்படின்றார். யாருக்கு முன்பாக? எனக்கு முன்பாக அது நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ கிருபையின் அடிப்படையில் நீங்க எப்பவுமே இதை உணர்ந்து கொள்ளணும். இதை கிருபையின் அடிப்படையில் கர்த்தர் எனக்கு ஈவா, என்னையும் என் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டு, என் பிள்ளைகளை தெரிந்து கொண்டு கிருபையாக எங்கள்கிட்ட திரும்பி பார்த்தா நீதி பெருசா இல்லை. என்னம்மா சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை நேரங்களில் பாருங்க, ஒன்றா நீங்கள் தடுமாறி இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகள் தடுமாறி இருக்கலாம், இல்லை உங்கள் கணவர் தடுமாறி இருக்கலாம், இல்லையா? இன்னைக்கு 2026 இந்த புது வருஷத்தில் கிருபையாக உங்களை உட்கார வச்சிருக்கிறார். குடும்பமாக காத்து கொண்டு வருகிறார், குடும்பமாக பாதுகாத்து நிலைப்படுத்திட்டு வருகிறார். இந்த வருஷம் இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகும். அல்லேலூயா. இன்னும் இந்த வருஷத்தில் என்ன பண்ணுவார்? இன்னும் நிலைப்படுத்துவார். அப்போ நீங்கள் எதற்கு உங்கள் வாழ்க்கையை அதிகமாக சார்ந்து கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, கிருபைக்கு. எந்த காரியம் வரும்போது இயேசுவை சார்ந்து கொள்வது தான் கிருபை. அப்போ நான் சொன்ன அதுதான். பேதுரு அந்த தவறிட்டாரு, டக்குன்னு கிருபைக்கு சார்ந்து கொள்ளுகிறார், தேவன்கிட்ட சார்ந்து கொள்ளுகிறார். தாவீது என்ன தவறுனாலும் டக்குன்னு ஆண்டவர்கிட்ட சார்ந்து கொள்ளுவான். யாக்கோப்பு என்னனாலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவான். அதான் கிருபை கொப்பு கொடுப்பாங்க அவங்க. கிருபை வந்தது, அந்த கிருபையை காத்து கொள்ளுகிறவர்கள், கிருபைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள், அது உன்னை நிலைநிறுத்திடும். அது ஒரு நாள் என்ன செய்யாது, உன்னை விட்டு விலகாத. மலைகள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் நிலை பெயராமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் கிருபை விலகாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த கிருபையினால உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நிமித்தம், உங்கள் வீட்டில் ஒரு வேளை யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், இல்லையா? இன்னும் தேவனுடைய அன்புக்குள்ளே வராமல் இருக்கலாம். சில பேர் அப்படி இருக்கிறது பரவாயில்ல. சில பேர் ரொம்பவும் தடுமாறி பாவத்துக்குள்ளே இருப்பாங்க, தவறான வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க, தப்பான பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே போவாங்க, இல்லையா? கணவர்மார்கள் சில பேர். ஆனால் உன் நிமித்தம் அங்கே காப்பார் அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ உன் கணவரையோ உன் பிள்ளைகளையோ எதுவும் நீ பாதிக்கப்படுறியோ, அதை கிருபைக்கு நீ அதிகமாக தேவனை சார்ந்து, அந்த விஷயத்திற்காக தேவனை சார்ந்து கொள்ள தானாக அங்கே சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற ஆரம்பிப்பார். ஒரு காரியத்தை ஏற்ற வேளையில் அவர் செய்வார். அவர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏற்ற வேளையில் ஒரு கிரியை நடப்பிப்பார். ஏற்ற வேளையில் ஆண்டவர் கிரிகளை செய்து மாற்றுவார். எத்தனையோ சகோதரிமார்கள் ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா கிருபை கொப்பு கொடுத்து தான் தங்கள் வாழ்க்கையை மாற்றினாங்க. ஒரு சகோதரி மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி போவாங்களாம், தன்னுடைய பை கூட எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்ட்டு அப்படியே போய் ஆராதனையில் 1 hour உட்காந்து கர்த்தரை ஆராதிச்சு. ஏன்னா வீட்டுக்காரர் விட மாட்டார், அவருக்கு நிறைய தீய பழக்க வழக்கு, விட மாட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சபைக்கு போகிறதெல்லாம் தடை பண்ணுவார். நிறைய வித்தியாசமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு சபைக்கு போகிறத தடுப்பதற்கு ஆட்கள் விதவிதமாக இருக்கிறாங்க. இப்போ எப்படி சொல்கிறதே புரியல, அப்படிலாம் இருக்கிறாங்க ஆட்கள். ஆனாலும் அவர்களெல்லாம் ஆண்டவர் ஏற்ற வேளையில் கிருபையாக சந்திக்கிறார். அவர் அறியாமையினால தான் செய்கிறாங்க, அறிஞ்சு செய்யலை. அவங்க மெய் தெய்வத்தை அறிந்தார்களானால் அவர்களை சிலுவையில் ஆணி அறிவார்களோ, அப்படிதான வசனம் இருக்கு. அறியாதனாலே இந்த தவறுகளை பல நேரங்களில் செய்வதுண்டு. அந்த சகோதரி கூட எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சர்ச்சில் போய்
உபவாச ஜெபம், மற்ற ஜெபங்களில் ஓடி ஜெபம் பண்ணுறது, திருவிருந்து ஓரமாக நின்று எடுத்துக்கிட்டு ஓடி வர்றது, இப்படியெல்லாம் கர்த்தரை அவங்க சேவித்திருக்கிறாங்க, தேடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆயத்தமானப்போ இவர் வீட்டிலேருந்து போவாருன்னு பார்த்தா இவர் என்ன பண்ணல, ஆத்துக்கார் போகவே இல்லை. எல்லாரும் அங்கே போயிட்டாங்க, ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஒரு அம்மா அங்கே வீட்டாண்ட வருது, இப்படி வந்து இப்படி காமிச்சிட்டு போகுது, அப்படி வந்து இப்படி காமிச்சிட்டு போகுது. எதுக்கு? எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க, நீ தான் சீக்கிரம் வரணும் அப்படின்னு என்ன பண்ணுது இந்த அம்மாட்ட, என்னென்னமோ பண்ணி பார்க்குது. சோத்திரம். இந்த அம்மா முடியல, எப்படியாவது நீ ஞானஸ்தானத்துக்கு எடுக்கிறத நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மா எப்படியோ வீட்டுக்கார்ட்ட காரணம் சொல்லி கிளம்பிடுச்சாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது. சோத்திரம். எப்படியெல்லாம் ஆண்டவரை தேடிக்கிறாங்க பாரு. போயிட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டு அந்த சூழ்நிலைகளை போகும்போது அவங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டாரு. பிசாசு இதெல்லாம் காட்டி கொடுப்பான்ல. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நேராக வந்து வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுத்துட்டான். சோத்திரம். என்ன பண்ண, உங்கள் மனைவி என்ன பண்ணுது, அங்கே ஞானஸ்தானம் எடுத்து அது என்னென்னமோ பண்ணுறான், அதெல்லாம் பாவம் இல்லையா, ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போகுது. ஏண்டா பார் ஷாப்பு இது என்ன போச்சு, பார் கார்டாக போச்சு. அப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்குது தெரியுமா, இன்றைக்கி சொல்கிறது விளங்குதாங்க. இன்றைக்கி எவ்வளோ கூத்து ஊரில் நடக்குது இல்லைங்களா. ஏன்னா ஒரு தேவ சமூகத்துக்கு தானே போனா, அப்படி சொல்ல தெரில பாருங்க. அப்படியோ சபைக்கா போயிடுச்சு, ஆனஸ்தானம் எடுத்துருச்சா அப்படின்னு இவன் என்ன பண்ணிட்டான், மறுட்டு இன்னைக்கு வச்சுக்கிறேன்னு உருட்டு கட்டை எடுத்துக்கிட்டாரான். என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டார் கட்டை, பெரிய கட்டை எடுத்து வச்சுட்டாரான். அந்த அன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். அப்படியே கேள்விப்பட்டேன், ரைஸாக தெரியாமல் சபைக்கு போகிறத கேள்விப்பட்டேன், ஆனஸ்தானம் வேறு எடுத்துட்டாளா, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு கட்டை வச்சுட்டு உட்காந்துருந்துருக்கிறார். அம்மா நேராக பையோட வந்திருக்கு. எங்கே போனேன், மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்ன பண்ணியிருக்கிற, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற சர்ச்சில் போயிட்டு. அல்லேலூயா அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா சொல்லிச்சான். எவ்வளோ ஞானம் பாருங்கள் அந்த அம்மாவுக்கு. ஆண்டவரோடு இருந்தால் பெரிய ஞானம் தருவார். ஆமாங்க, தெரியாமல் எடுத்துட்டேங்க, இனிமேல் எடுக்க மாட்டேங்கச்சான், இனிமேல் எடுக்க மாட்டேன்ச்சான். அவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் எடுக்க மாட்டேங்கல்ல, சரி போ உள்ளே போ. ஞானஸ்தானம் எத்தனை முறை தான் எடுக்க முடியும், ஒரே முறை தான். அந்த அம்மாவுக்கு டக்குன்னு வாயில் வார்த்தை வந்திருக்கு பாருங்க. ஞானமா என்ன சொல்லிச்சு, கடைசியில் அந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு அவரும் ஞானஸ்தானம் எடுத்து அவரும் தேவ சபைக்கு போனாராம். இது ஒரு சபையில் நடந்த சாட்சியாக ஒரு ஊழியர் அப்பப்போ சொல்லுவார். ஸ்தோத்திரம். ஒரு வழியிலே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆரம்ப நாட்களில் ஒரு ஊழியர் சொன்ன சாட்சி இது அப்படியே ரொம்ப நாள் பரவி இருந்தது நிறைய இடத்துல. திடீர்னு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். அப்போ குடும்பங்களில் இந்த சகோதரருடைய மறைமுகமாக தேவனுடைய தேடுதல் அர்ப்பணிப்பு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்க கணவரை சந்திக்க வச்சிருச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு, பொறுமையோடு, நிதானத்தோடு கர்த்தரை தேடி இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் அர்ப்பணிப்போடு தேடும்போது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் வீட்டாரை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எவ்வளோ பேர் உள்ளே உட்காந்துருக்குறாங்கல்ல. நம்ம இவர் அண்ணாச்சி சங்கர் குரு மாமனார் பேர் ரவி. ரவி வந்து உட்காந்துருக்கிறாரு. சோத்திரம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார், ஃபேமிலி தான் வரும் இல்லையா. இன்னைக்கு அவர் ஆண்டவர் தொட்டிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம இவரை தொட்டிருக்கிறாரு, விஜய் வீட்டுக்கார. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜு, அப்புறம் மணி, இப்படிலாம் ஆண்டவர் கொண்டு வராருல்ல உள்ள. அவங்களுக்கும் அந்த இரக்கத்தை பாராட்டியிருக்காருல்ல. எத்தனை குடும்பங்கள் உள்ள இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இந்த மாதிரி வர முடியாதவர்களையும் தேவனுடைய அன்பு தான் அவங்கள திரும்ப என்ன பண்ணுது, அவங்க உண்மையான கண்ணீரின் ஜெபமும் தேவனுடைய அந்த அன்பு அவங்களை இழுத்து கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி உங்களுடைய ஜெபம், உங்கள் கிருபைக்கு நீங்கள் எல்லா காரியங்களையும் அர்ப்பணிக்க உங்கள் குடும்பம் காக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்களா, படிப்பில் வீக்காக இருக்கிறாங்களா, சுகத்தில் வீக்காக இருக்கிறாங்களா, கிருபையை சார்ந்து கொண்டு பாருங்கள். கிருபைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஏசப்பா, பிள்ளை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. உமக்கென்று வளர்க்கிற அண்ணால் சொன்னால் பாரு, உமக்கென்று வளர்க்கிற இந்த பிள்ளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைக்கு எல்லா ஞானத்தை நீங்கள் கொடுங்க. இந்த பிள்ளை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு வளரணும். ரூபன் பார்க்குறீங்கல்ல,
அவன் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ. எத்தனை கிலோ? ஒல்லியாக நீட்டாக இருந்தான். சோத்திரம். இதில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் பெரிய உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. ஏன் அழுகிறானே தெரியல. என்ன பண்ணினாலும் தீரமாடையுது, அழுதுகிட்டே இருக்கிறான். சோத்திரம். காலையிலேருந்து ஊரே திரண்டுருச்சு, ஊரெல்லாம் திரண்டுருச்சு. ஸ்தோத்திரம். ஆள் மெலிஞ்சே போயிட்டான். ரொம்ப ஒரு முறை வீட்டில் உடம்பு சரியில்லாதப்போ பேதி ஆகிட்டே இருக்கு, ஆள் இன்னும் மெலிஞ்சிட்டான் அதில். அப்புறம் வீட்டில் ஒரு முறை அதே மாதிரி இங்கே வீட்டில் இருந்தப்போ 2வது ஒரு கட்டத்தில் அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்களாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அம்மா சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இந்த பிள்ளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. பிள்ளை ரொம்ப மெலிஞ்சு, எதுக்கு அழுகிறான், ஏன் அழுகிறானே தெரியல, என்னென்னமோ பண்ணி காசை முழுங்கிட்டானா, என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுகிறான். சத்தம் நிற்கவே இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. கையில் தூக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பிள்ளையை பலப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோன்னே கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறான். அதே சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை எல்லாரும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா, சங்கர் குரு பிள்ளைகிறான் பார்த்தீங்களா, அவனோட கொழுன்னு இருப்பான். கண்ணமெல்லாம் புடுன்னு ஆகி புழுக்குன்னு ஆகிட்டான். சோத்திரம். அல்லேலூயா. அந்த பழைய ஃபோட்டோ இன்னும் இருக்குது வீட்டில், எல்லாரும் வீட்டிலே வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு கிருபையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுலேருந்தே இந்த சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுவான், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வசனம், துதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பாடுறது எல்லாமே அவனுக்குள்ளே இயற்கையாக இருக்குது. நாங்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பிள்ளைக்கு இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்குன்னா, நான்லாம் ஊழியக்காருடைய பிள்ளைகளை ரொம்ப கனப்படுத்துவேன். என்ன செய்வேன், ஊழியக்காரை எப்படி மதிக்கிறனோ அதே மாதிரி அவங்க பிள்ளைகளை நான் கனப்படுத்துவேன். நான் 2 இடத்துல இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்தப்போ அப்படி தான். இப்போ சாமிதாஸ் பாஸ்டர்கிட்ட வந்ததுக்கப்புறமும் அவருடைய பையனை, அவங்க பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, அவரை எவ்வளோ கனப்படுத்துகிறோமோ ஊழியக்காரருக்கு நிகராக அவங்க மனைவி பிள்ளைகளை நான் கனப்படுத்துவேன். அதனால் என் பிள்ளைங்க தானாக கர்த்தருக்காக அவன் எழும்ப ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு பெருசாலாம் நான் எதுவுமே கற்றுக் கொடுக்கல. அவனா தானாகவே ஆவியானவரே அவனை உருவாக்குறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ காலேஜில் கொண்டு போய் உருவாக்குறாரு, அவரே கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு விஷயங்களை கர்த்தரே செய்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அங்கெல்லாம் ரொம்ப சிரமங்கள் இருக்குது அந்த இடத்துல. ஆனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் அனுகூலமாக்கி சூழ்நிலைகளை. இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 ரூபா ஃபீஸ் அவனுக்கு. ஆனால் 15,000 ரூபா தான் ஃபஸ்ட்டு கட்டினேன். மியூசிக் கிளாஸில் போட்டு அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஸ்காலர்ஷிப் ஆக்கி அந்த மாத ஃபீஸை ஸ்காலர்ஷிப் ஆக்கி இந்த வருஷத்துக்குள்ளே ஆண்டு டிசம்பருக்குள்ளே ஃபீஸ் கட்டணும். 35,000 ரூபாய்க்கு மேலே கட்டணும். ஸ்தோத்திரம். தம்பி கீழே எட்டிப்பார், யாரை வந்துட்டு போகிறோம். 35,000 ரூபாய்க்கு மேலே கட்டணும். அதை அப்படியே ஸ்காலர்ஷிப் ஆக்கி ஃப்ரீ பண்ணிட்டாங்க. வெறும் 15,000 ரூபாய் தான் கட்டுறதுக்கு உதவி செய்தார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கள். 55,000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல அப்படியே ஸ்காலர்ஷிப் ஆக்கிட்டாங்க. இது இல்லாமல் சபைக்கு அனுப்புகிறாங்க வாரம். அதில் அவனுக்கு மாதம் 2,000 2,500 வருது. அது அவன் கை செலவுக்கு உதவுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி பிரியமானவர்களே, தேவன் பெரிய கிருபையாக அவனை என்ன பண்ணுறார், உருவாக்குறார். நிறைய பயிற்சி கொடுக்குறார் அவனு. ஏன்னா அந்த பயிற்சி தான் அவனுக்கு ஊழியத்தில் பின்னாட்களில் உதவும். இப்படி நம்ம குடும்பங்களை ஒருத்தரையும் பிரியமானவர்கள் என்ன செய்வார், ஒருத்தரையும் உருவாக்கி ஆண்டவர் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கு. இங்கே நம்ம சபையில் எவ்வளோ பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அவங்கவுங்கள உருவாக்கிட்டு தான் வர்றார். ஒருத்தரையும் உருவாக்கி, பெரியவங்களையும் உருவாக்குறார், பிள்ளைகளையும் பார்க்குறார். எல்லாத்தையும் பக்குவப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறார். அதுதான் கிருபை இருக்குது. கிருபை விலகலை. அவங்க பெற்றோர் ஆண்டவரை விடலை. சில பெற்றோர்கள் ஆண்டவரை விடாமல் நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்க பிள்ளைகள் எல்லாம் கிருபையில் வளர்க்க ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தர ஆரம்பிக்கிறார். சோதரா. அப்போ அந்த கிருபையே நீங்கள் விட்டுறவே கூடாது. தான் சொன்னேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கம், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபை அப்படின்னு சொன்னவர் மோசையை பார்த்து சொன்னார். ஆமாப்பா, உன் மேலே நான் கிருபையாக இருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். யாக்கோப்புக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த கிருபை தான் இன்னைக்கு உங்களை குடும்பங்களை என்ன செய்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த குடும்பத்தை அந்த கிருபை நிலைநிற்க பண்ணும். என்ன செய்ய பண்ணும், ஸ்திரப்படுத்தவும் நிலைநிற்கவும் செய்யும்ன்றார். இதை ஒருத்தனால அசைச்சு பார்க்கவே முடியாது. அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரா. அவர் என்ன சொல்றார், எனக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார்.
ஸ்தோத்திரம். அதை நான் கடைசியில் சொல்லுகிறேன். இரண்டாவது காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம், தாவீது இந்த வாக்குத்தத்தத்தை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? தாழ்மையோடு. 2 சாமுவேல் புஸ்தகம் 7:18 வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கும் நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு வாக்குத்தத்தத்தை அருளுகிறார். அப்ப ஆண்டவர் அவன் சொல்றான், இதுவரைக்கும் நீங்க இந்த இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுக்குறீங்க, இதுவரைக்கும் என்னையும் என் வீட்டாரையும் நடத்தி வந்ததற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம்னு கேட்கிறான் அவன். விளங்குச்சாங்க? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்போ தன்னை அந்த இடத்துல தாழ்மையோடு கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிறத பார்க்குறோம். இப்போ மரியாள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் கவனிங்க, மரியாள்கிட்ட தேவதூதன் வருகிறார். அது என்ன சொல்றார்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரன் உன்னிடத்தில் பிறக்க போகிறார். இப்போ இது எப்படி ஆகும் எல்லாம் கேட்டால் சரி ரைட் ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்துட்டு அவள் தேவ சமூகத்தில் போய் ஒரு ஜெபம் பண்ணுறா பாருங்க. தாழ்மையில் அவன் வாக்கு எப்படிப்பட்ட வாக்கு பெற்றிருக்கிறான்? தேவனுடைய குமாரன் உன்னிடத்தில் பிறப்பார்னு சொல்லி வாக்கு பெறுகிறான். இப்போ எலிசபெத்தை பார்க்க போகும்போது எலிசபெத் சொல்லுகிறா, தீர்க்க தரிசனம் பேசுகிறா, ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன? இங்கே பேசுனதுக்கும் தேவதூதன் சொன்னதுக்கும் இங்கே வந்து ஆவியில் ஏவப்பட்டு எலிசபெத் தீர்க்க தரிசனமாக சொல்கிறா வார்த்தை, ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன அப்படின்னு. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிற அவள் பாக்கியவதின்னு சொல்லப்படுது அவளை, இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்று சொல்றார், தாழ்மையில் அடிமையை கண்ணோக்கினீர். அப்போ அந்த தாழ்மை, அந்த கிருபை எதுல நிலை நிற்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுல நிலை நிற்குது? எதுல பெருக ஆரம்பிக்குது? எதுல வளர ஆரம்பிக்குது? தாழ்மையில மாத்திரம்தான். தகுதி இல்லை ஆண்டவரே. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. தேவனிடத்தில் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் நம்ம முதல்ல பார்க்குறோம், நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை, கிருபையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும்னா தாழ்மையாக பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இந்த ஆண்டு வாக்கு கொடுத்தார் இல்லையா? இந்த வாக்கு தத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? தாழ்மையாக. தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ எப்படி பெற்றுக்கொள்கிற நபராக இருக்கணும்? தாழ்த்தி பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவரே, தாழ்மையில் என்னை நினைச்சிங்களே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதத்தில் சொல்ல, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்லுகிறான், வெறும் கோலும் கையுமா போனவன் சொல்றான், ஆண்டவரே இவ்வளோ தூரம் என்னை ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டீங்களே, இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லலை. அப்படி சொன்னானா? என்ன ஜெபிக்கிறான் ஆண்டவர் சமூகத்தில்? சொல்லுங்கம்மா, என்ன ஜெபிச்சான் யாக்கோப்பு? தேவ சமூகத்தில் என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாமல் போனேன், இவ்வளோ தூரம் என்னை ஆசீர்வதிச்சு என்னை பெருக பண்ணினீங்களே அப்படின்னு சொல்லாமல், இவ்வளவு தூரம் நீ ஆசீர்வதித்து உயர்த்துறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறான், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லாத இங்கிருந்து போனேன், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடு. சும்மா இல்லை, அந்த ஆசீர்வாதத்தின் பட்டியலை பார்க்குறல, ஏசாக்கு அவன் கொடுக்குற பரிசு பொருள் எப்படி இருக்கு? 300 ஒட்டகம், 100 ஆடு, அப்படி அவனுக்கு கொடுக்குற பரிசு பொருளே அப்படின்னா இவன் எவ்வளவு மந்தையை ஓட்டிட்டு வந்திருப்பான் பாருங்க. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ரைஸ்லால் பின்னாடி இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வசனத்தை கவனிக்கிறீங்களா? ரைட். கர்த்தர் நல்லவர். அப்போ தேவனுடைய சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்தி தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறத பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும், ஒவ்வொரு நன்மைகளும் கிடைக்கும் போதெல்லாம், ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. முதல்ல அது என்னுடைய தகுதியின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில். ரெண்டாவது என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை தேவன் தான் இதை செய்கிறார். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், நான் எம்மாத்திரம். அவன் வந்தான்,
ராஜ்யத்தை கட்டினா, உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து ஆலயம் கட்டுறேன்னு சொன்னான். அதெல்லாம் இருந்தாலும் கூட அவன் சொல்கிறான், நான் தகுதியே இல்லாத வாடு மேய்ச்சிட்டு இருந்தவன், என்னை கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு ராஜா வாக்குனது இல்லாமல் என் ராஜாசனம் நிலைத்திருக்குன்னு சொல்கிறீங்களே, என் வீடு நிலைத்திருக்குன்னு சொல்கிறீங்களே, அல்லேலூயா, கிறிஸ்து இயேசு தேவகுமாரன் என் சந்ததியில் பிறப்பாருன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு நான் எம்மாத்திரம், நான் தகுதியே இல்லை ஆண்டவரே. எப்பவுமே நம்ம ரட்சிப்புக்கே நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லணும். உங்களுடைய பிள்ளையா என்னை தெரிந்து கொண்டீங்களே, உங்களுடைய பரலோக வாழ்க்கைக்கு என்னை தெரிஞ்சிருக்கு. பரிசுத்தர் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்குதான். கேராபீன்களும் சேராபீன்களும் பரலோகத்தில் தேவனை இந்த நேரம் வரைக்கும் துதிச்சுட்டு இருக்கு. என்னன்ட்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஓயாமல் துதி சத்தங்க மேலே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையுள்ள தெய்வம் என்ன செய்கிறார்? நம்மை நினைத்தாரே. அதான் சொல்லப்படும், தாழ்மையில் நம்மை நினைத்தாரே. இவ்வளோ வானாதி வானங்கள் கொள்ளாதவர் நம்மை நினைச்சார்ல, அவரோடு கூட உட்கார பண்ணுவதற்கு, அவரோடு கூட இருப்பதற்கு, அவரோடு கூட வாழ்வதற்கு, இல்லையாங்க? அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம கருதுகிறவர்களாக இருக்கணும். இதுக்கெல்லாம் நாங்கள் தகுதி இல்லை, எம்மாத்திரம் ஆண்டவரே. நம்மக்கிட்ட எவ்வளோ கோளாறு இருக்குது இல்லையா? ஆனால் கர்த்தர் இரக்கம் செய்கிறாரே. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி வரும்போது மீகால் வந்து திட்டுறான், நீ ஒரு ராஜாவாயிட்ட, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எங்கள் அப்பா எப்படி நடந்துக்கிட்டார், கெத்தாக இருந்தார். அல்லேலூயா, சொல்லுங்களேங்க. இப்போ தேவ சபைக்கெல்லாம் வந்தால் தாழ்த்தி ஆண்டவருடைய எல்லா பணி வேலைகளையும் செய்யணும். நான் அன்றைக்கி சொன்ன கிரிஜாட்டியும் அவங்க அக்காட்டியும், ஏம்மா பாத்ரூம் கழுவுறதை விட்டுட்டீங்க, அது ரொம்ப மோசமாக போச்சு. அல்லேலூயா, பாத்ரூம் வர வர கொஞ்சம் கவனிங்க அது அப்படின்னு சொன்னேன். அதை அழகாக்கிட்டாங்க. சோத்திரம், அல்லேலூயா. உள்ள பூண்டு அடித்து கலாசிட்டாங்க அதை. சோத்திரம், அல்லேலூயா. உள்ளே போனால் அந்த வலுவழுப்பு ஒரு மாதிரி இது இல்லை. அப்போது ஒரு தேவ சமூகத்தில், தேவனுடைய சபையில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது இல்லை, தங்களை தாழ்த்தி இறங்கி. சோத்திரம், இந்த தம்பிகள்லாம் எல்லாம் வேலைக்கு போகிறான், அவன் போகிறான். வீட்டில் இங்கே இருக்கிற டம்ளரை அங்கே எடுத்து வைக்க மாட்டானுங்க, எனக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க, சொல்கிறதே இல்லை. அவனுங்களாம் தட்டு தூக்குறானுங்க, கழுவிடுறானுங்க. அவனுங்களாம் டம்ளர் தூக்குறானுங்க, கழுவிடுறானுங்க. சோத்திரம், இன்றைக்கி கீழே சமையல் வேலைக்கு பாத்திரம்லாம் வீட்டிலேருந்து நிறையா வந்துச்சு. எல்லாம் கழுவாமே இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ராகுல், என்னடா கழுவாமல் வச்சு கடைசி நேரத்தில் அவசரம்டானே, அங்கேயே வச்சு அவ்வளோ டவராவையும் கழுவி சூப்பராக கழுவி வச்சுட்டு வந்துட்டான். சோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன் பார்ப்போம். பொம்பளை பிள்ளைங்க தான் நம்மகிட்ட இங்கே வேலைக்கு வரமாட்டேங்குது. சோத்திரம், அல்லேலூயா. அவனுங்களா இதெல்லாம் நின்றுட்டுருக்கோம், அவனுங்களா விளக்கு மாற்றிக்கிட்டு வந்து பெருப்பானுங்க. அது நின்று இருந்தாலும் இவனுக்கு என்ன செய்வாங்க, இவனுக்கு தூக்கிட்டு அதுகள்கிட்ட குடுறா, சண்டே கிளாஸ் அப்போ நிற்கிது பிள்ளைங்க நின்னா அது என்ன பண்ணோம், இவங்கெல்லாம் பெருக்குவாங்க, குடுறா அவங்க கையில். சோத்திரம், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேங்க. அப்போ தேவனுடைய சபையில், தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போதே இப்படி தான் வரணும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன், தாழ்த்தினவனுக்கு கிருபை பெற்றான்னு சொல்லப்படுது பார்த்தீங்களா? தாழ்த்தி நீங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை பெற்றுட்டே இருக்கலாம். யாரையுமே நீ பார்க்கக்கூடாது. சோத்திரம், அல்லேலூயா. நம்ம வரும்போது தாழ்மையாக தேவ சமூகத்தில் தாழ்த்தி கிருபையும் வாழ்க்கையில் பெற்றுக்கிட்டே இருக்கான். அந்த கிருபை நிலை நிற்கும், கிருபை பெருகிட்டே இருக்கும் உன் வாழ்க்கையில். அப்போ தாவீது ஆடி பாடி வரும்போது அவள் திட்டா, ஏண்டா எங்கள் அப்பா எவ்வளோ தான் நடந்துக்கிட்டார். ஏன்னா சவுளுடைய பொண்ணு ஆச்சா மீகால், ராஜாவுடைய பொண்ணு ராஜாத்தி இல்லைவோ, நீ என்னடானா இப்படி வந்து அவனுங்களோட சேர்ந்துட்டு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஆடிட்டு வச்சுக்கிட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையா? சோத்திர, மலையிலே சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்களேங்க. ஒரு முறை சர்ச்சில் நான் வாலிப பையனாக இருக்கும்போது 21-22 வயசு இருக்கும். கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது, பெரிய மீட்டிங் சர்ச்சில் 4 நாள் வைப்பாங்க, 3 நாள் 4 நாள். அப்போல்லாம் வருஷம் இந்த மாதிரி கன்வென்ஷன் மீட்டிங் வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் சீர் லைட்டெல்லாம் வெளியில் போட்டுக்கிட்டு ஜோராக நடந்துட்டு தொடங்குற நேரம் 7 மணிக்கு மழை பிடிச்சிச்சு. சோத்திரம். ஆனால் அன்றைக்கெல்லாம் மழையிலையும் மக்கள் ஓடி வருவாங்க, மழையில் நனைஞ்சிக்கிட்டே எல்லாம் வருது. என்ன பிரச்சனை, உள்ளே பூரா சீட்டு ஓடு. அப்போல்லாம் அந்த என்ன ஓடு, அந்த ஓடு தட்டினா உடஞ்சிருமே, அந்த மாதிரி ஓடு. இப்போல்லாம் தகுடு தானே போட்டு வைக்கிறோம், தகுடு அல்லது தளம் போடுறோம். அன்றைக்கி அந்த ஓடு பூரா அந்த சீட்டு அது எங்கேயோ மேலே எவனோ கல்ல போட்டு ஓட்ட மழை ஊற்றுது உள்ள. சோத்திரம். ஊழியக்காரர் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க.
இப்போ இந்த ஓட்டை அடைக்கணும். ஸ்தோத்திரம். ஓட்டை அடைக்கிறதுக்கு யாரும் போகல. சட்டையெல்லாம் கழட்டி போட்டு பனியனோட அங்கே இருக்கிற ஏணியை தூக்கி மேலே வச்சு, ஸ்தோத்திரம், அப்போவே மேலே ஏறி அந்த ஓட்டு மேலே ஏறி அங்கே ஒரு துணியை கொண்டு வந்து அந்த ஓட்டைகளை போட்டு அடைச்சி, ஸ்தோத்திரம், சொருகி நல்லா சொருகி இது பண்ணி கயிறை போட்டு கட்டி வச்சா சொட்டிங் தான் வந்தது. சொட்டு சொல்கிறாங்க. ஓட்டை அடைக்கலைன்னா தொப்புரக்கட்டையாக ஊற்றுது 3 ஓட்டை. ஸ்தோத்திரம். சொல்கிறது விளங்குதாங்க? அப்போ நம்ம நீட்டாக போயிட்டோம், நம்ம என்ன செய்ய முடியாது, எங்கேயும் அப்படியே உட்காந்துக்குவோம் அப்படின்னு பண்ண முடியாது. சபையில் ஒரு வேலைங்கும் போது என்ன செய்யணும்? தேவனுடைய காரியங்களில் சொல்லுங்களை கரங்களை உயர்த்தி. ஆமாம், இங்கே மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் ஒரு அப்பா தான் பிள்ளைய இதை எடுத்து வைடா, அதை சுத்தம் பண்ணுறா, இதை சுத்தம் பண்ணுறா, அதை செய்டா, இதை செய்டான்னா எப்போவுமே அவங்க அப்பா மேலே அவனுக்கு கோபம். என்னன்னா எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறாரு? இதை தூக்கி வைடான்றாரு, அதை தூக்கி வைடான்றாரு, இதை சுத்தம் பண்ணுறான்றாரு. வீட்டுக்குள்ளே வந்தால் ஏன்டா இப்படி கிடக்குது, பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சு வைடா, அப்படி மடித்தா உதறி மடிடா அப்படி சோத்துரும், அதை தொடச்சி வைடா, இதை எடுத்து வைடா, அதை தூக்கி வைடா, அப்படியே வேலை வாங்கிட்டே இருப்பாராம். இவனுக்கு ஒரே கடுப்பு எப்போவுமே இவங்க அப்பா மேலே. படிப்பு முடிஞ்சோன்னு நினச்சானா ஒரு வேலை கிடைக்கட்டும், இவருக்கு ஒரு வேட்டு வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், வேலைக்கு போகும்போது அந்த ட்ரைனிங்காக கூப்பிடுவாங்கள்ல, அப்போ போயிருக்கிறான். 20-25 பேர் உட்காந்துருக்குறாங்க வேலையில். அவன் ஆஃபீஸுக்கு போனோடனே எல்லாம் அங்கே டேபிள் இங்கே கிடக்குது, நோட்டு அங்கே கிடக்குது, அந்த முன்னாடி ஹாலில் பார்த்தா எல்லாம் கச்ச கச்சன்னு கிடக்குது. இவன் வீட்டில் இப்படியே வேலை செஞ்சு பழகினால என்ன பண்ணிக்கிறான், அந்த ஃபைலை வச்சுட்டு எழுந்து போய் தண்ணி கேனை தூக்கி ஓர வச்சுருக்கான், டம்ளர்லாம் தூக்கி வச்சு அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் ஒழுங்குபடுத்தி சேரெல்லாம் அழகாக போட்டு வச்சுட்டு வந்து கொண்டானான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உள்ளேருந்து வந்தாங்களாம், இவனை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம், கொக்கி போட்டு வா அப்படின்னு உள்ளே இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இவன் என்னன்னு கேட்டால் அங்கே இருக்கிற மேனேஜர் தான் அதெல்லாம் கவுத்து விட்டு வந்திருக்கிறாரு. இங்கே வேலை செய்கிற வரவங்களுக்கு இந்த அக்கறை இருக்கான்னு பார்த்துருக்கிறாரு. இல்லை, உனக்கு தாண்டா அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் வேலை கொடுத்து, உடனே வேலையில் அப்பாயின்மெண்ட். சோத்திரம். அப்போ எங்கே கொடுத்த ட்ரைனிங் இது சொல்லுங்கள்? எங்கே பெற்ற ட்ரைனிங்கு? வீட்டில் பெற்ற ட்ரைனிங் எங்கே வேலை செய்து? இப்போது அப்போ தான் நினச்சான், ஆஹா நம்ம அப்பா இப்படி வேலை வாங்க, நம்மளே தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், இங்கே வந்து உட்காந்து நம்மளை அறியாமல் இந்த வேலையை செஞ்சிட்டோம், இப்போது நமக்கு இது நல்ல பேர் ஆகிப்போச்சு. சத்தமாக சொல்லுங்கள். அதனால தான் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் அம்மா கூட சேர்ந்து காய்கறி வெட்ட கற்றுக்கோ. தோத்துரும், அல்லேலூயா. தக்காளி வெட்ட கற்றுக்கோ. இப்போ இதெல்லாம் ரொம்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் போகிறதே இல்லை. பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பாவம் பிள்ளை காலையில் போய் படிச்சுட்டு சாயந்தரம் வருது அப்படின்னு. அன்றைக்கி சொன்ன பார்த்தீங்களா, அப்படி தான் ஆகிடும். கல்யாணத்தில் போனோன்னு ஒருத்தர் என்ன பண்ணான், சந்தோஷமாக கேசரி செஞ்சு கொடுக்க போகிறா மனைவி அப்படின்னு காத்திருந்தா, அது யூடியூப்பை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஒரு கேசரி கொண்டு வந்து வச்சுது, வாயில் தூக்கி வச்சா ஸ்பூனோட ஒட்டிக்கிச்சான். அது கேசரி செய்யலை, அது என்ன பண்ணிருச்சு, மாற்றி போட்டு கம்மு செஞ்சிருச்சு. சோத்திரம், அல்லேலூயா. அப்படி ஆகிடக்கூடாது. அதனால் வீட்டில் எல்லா வேலையும் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். எல்லா வேலையும் நீங்கள் செய்ய கற்றுட்டிங்கன்னா உங்களை எங்கே போனாலும் விடவே மாட்டாங்க. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. நீங்கள் போய் சுறுசுறுப்பாக, நீங்கள் பாரு நம்ம சர்ச்சில் வேலை செய்ய, எங்கே போனாலும் நீங்கள் வேலை செய்வீங்க. இவனுக்கு எங்கே போனாலும் செட் ஆகிடுறானுங்க. அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பண்ணுற வேலை எங்கே போனாலும் சர்வசாதாரணமாக செய்வாங்க எல்லா வேலையும். அவன் ஓனரே ஆச்சரியப்படுவான், என்ன இவ்வளோ தாழ்மையாக இறங்கி வேலை செய்கிறானுங்களே அப்படின்னு. இங்கே இருக்கிற ட்ரைனிங் அங்கே போனால் என்ன பண்ணும், தானா நமக்குள்ளே அது வேலை ஆரம்பிக்கும். சாம்பேல்கிட்ட சொன்னேன், முதல்ல இங்கே வேலைக்கு வந்தார், ஐயா முடியலையா, சார்கிட்ட பீட்டர்கிட்ட வேலைக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் கற்றுக்கிறார் டிரைவிங். இவன் என்ன பண்ணுறான், ராத்திரியும் பகல் வச்சு அடிக்கிறான் குட்டியானையில் அவனை. ஐஸ் லோடு போய் இறக்கிட்டு வந்துரு, நைட்டு காலையில் தான் இறக்கிட்டு வருவான். வந்தோடனே அந்த ஆயிலோட கொண்டு போய் போட்டு வந்துரு. வண்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காது. சோத்திரம், கிளச்சு போட்டால் கிட்டு 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 ஆடும். குலுங்கியே முதல்ல இழைச்சிருந்தான் அவன். உங்களை ஓட்டு வந்தானே போன வருஷம் ஓஎம்ஆரில், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க? வந்தவங்கெல்லாம் முட்டுக்காடு வந்த கேஸுக்கெல்லாம் அவன் தான் ஓட்டு வந்தார். ரொம்ப லேட்டாக வந்தான். ஏயா லேட்டாக, இவ்வளோ லேட்டு? ஐயா பிரேக் இல்லையா, கிளச்சு இல்லையா, எல்லாமே பிரச்சனையாக இருக்குயா அப்படின்னா. அப்போது அதில் போட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் போட்டு புளிஞ்ச புளியில் இப்போ என்ன பண்ணுறாரு,
ஜம்முன்னு ஏசி காரில் போய் கூலாக வண்டி ஓட்டுறாரு. இப்போ அங்கே போட்ட போடு வெளியில் போய் என்ன ஆயிடுச்சு, இப்போ அவருக்கு ஃப்ரீயாக வேலை செய்கிறான். ஈஸியாக எந்த சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் போகிறான். வேலை கஷ்டமாக தெரிய மாட்டேங்குது இப்போ. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏதாவது ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுப்பார், அது நமக்கு நல்லதாக இருக்கும். இப்போ ரூபனை கூட பாருங்கள், 3 வருஷம் கேரளாவில் வச்சு என்ன பண்ணுறாரு, அரைச்சி எடுக்கிறார். சோத்திரம் அல்லேலூயா. 1 வருஷம் 2வது வருஷம் ட்ரைனிங் ஆகிட்டான். இப்போ என்னன்றான், அங்கேயே இருந்துக்க போகிறேன்றான். நான் அப்படியே பீகார் போயிட்டுமாப்பா, ஒரிசா போயிட்டுமாப்பான்றான். சோத்திரம் அல்லேலூயா. அடுத்த வருஷம் இப்போ வர மே மாதம் காலேஜ் முடிஞ்சோன்னு ஒரிசாவோ பீகார் தான் அனுப்புகிறாங்களாம். 1 மாதம் ட்ரைனிங்கு. இந்த 1 வருஷம் லீவில் 1 மாதம் அங்கே அனுப்பிச்சிருவாங்களாம். அவன் பீகார் ஒரிசா தரிசனத்தில் இருக்கிறான். இப்போ உன்னே போடுவோம், உன்னை இங்கே வச்சுக்கிறதுக்கு தான் அவனை அனுப்பியிருக்கிறாங்க. சோத்திரம் அல்லேலூயா. இங்கே எனக்கு ஆள் வேணும். சோத்திரம் பிரைஸ் தி லார்ட். அடுத்தடுத்து தரிசனம் பெருசாக ஊழியம் வளரும். இங்கே வேலைக்கு ஆள் வேணும்டா, அதுக்கு தான் 3 வருஷம் நான் உங்களுக்கு பணம் கட்டி பொறுமையாக உக்காந்துட்டு இருக்கிறேன். இவன் வந்து என்னன்றான், எனக்கு ஒரிசா தரிசனம் வருது, பீகார் தரிசனம் வருது, போயிட்டு வான் போல இருக்குது விட்டாவன். சோத்திரம் அல்லேலூயா. சொல்லுங்களேன். அப்போ சில பாடுகள், சில கஷ்டங்கள்லாம் நம்மளை என்ன ஆக்கிடுது, பின்னாட்களில் உங்களுக்கு அதெல்லாம் பெரிய பலனாக மாற்றி விட்டுருது. உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டுரும். நல்லா கையை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. என்னையெல்லாம் எவ்வளோ பக்குவப்படுத்துகிறா தெரியுங்களா, எவ்வளோ பொறுமை கொடுக்க போய்ப்பார். எங்களுக்கெல்லாம் பொறுமை வேணும். ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். அன்றைக்கு மெஸ்ஸி நானும் டிவியில் பார்த்தோம். இந்த டிவியில் ஒரே அட்டகாச காட்சியாக, அவன் இப்படி பண்ணான், இவன் இது பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான். ஒருத்தர் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு மார்வாடி பசங்களை, இந்த இந்திக்கார பசங்களை போட்டு வெட்டுறாங்க, போதை அடிச்சுக்கிட்டு. இந்த மாதிரிலாம் நிறையா இந்த மாதிரி நியூஸ்களாக வருது பார்க்குறது. இப்போ சொன்னேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்புறம் கோயம்புத்தூரில் ஏதோ டிஜே போட்டு ஒரு கூத்தாட்டம், லேடிஸுக்கெல்லாம் டங்கு பூங்குன்னு ஆடுது. அடுத்த நியூஸ் இப்படியே ஒன்று ஒன்றா வருது. அப்போ தான் சொன்னேன், பாரு இத்தனையும் பார்த்துக்கிட்டு மேலே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நீடிய பொறுமை உள்ளவர்னு வசனம் பொருந்துதான்னு கேட்டேன். நம்ம ஏசு எப்படிப்பட்டவர், நீடிய பொறுமை. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாருன்னா நீடிய பொறுமை. ஏன் என்ன நீடிய பொறுமை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். மனம் திரும்புவான்ப்பா அவன், இவன் சரியாயிடுவான்ப்பா. இப்படி அப்போ பிதா கிட்ட இப்படி தான் ஏசு சொல்லிகிட்டே இருக்கிறாராம்ப்பா, சரியாயிடுவான்ப்பா, சீக்கிரம் சார் ரெடி ஆகிடுவான்ப்பா. அவன் இப்படி ஆடிட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க, ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுருவான்ப்பா. சோத்திரம் அல்லேலூயா. இப்படியே உங்கள்கிட்ட வந்துடுவான்ப்பான்னு சொல்லி நீடிய பொறுமையோடு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறாராம்பா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்கிறதுக்கு என்ன வேணும், பொறுமை. முதல் மோசேக்கு பொறுமை கிடையாது. தூக்குடா, வெட்டுறா, தோன்றா குழிய புதைடான்னு புதைச்சிட்டான். எடுத்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, யார் மேலே கை வச்சேன்னு டம்மால் டுமையில் அடித்து ஒருத்தனை காலி பண்ணி புதைச்சிட்டார். அடுத்தது 40 வருஷம் கழிச்சு வர்றார். அல்லேலூயா. என்னாச்சு, வாய் பேச வரல, திக்குவாயும் மந்தனாவும் பயங்கர போடும். ஆண்டவரே சொல்றார், மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் ஒருத்தனுமே இல்லடா அப்படின்றார். எவ்வளோ பொறுமைசாலி ஆகிட்டார் பாருங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு ட்ரைனிங்காக கொடுப்பார். ஆமாம், எங்கள் அம்மாவெல்லாம் வச்சு ஒரு ட்ரைனிங் 5 வருஷம். நீடிய பொறுமையான இதுக்கு மேலே பொறுமையாடுறான்னு எங்கள் அக்காவையும் படுக்க வைக்கிறார். சோத்திரம் அல்லேலூயா. இந்த மாதிரிலாம் நிறையா வரும் எங்கள் லைஃப்பில். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன தான் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். ஆவிக்குரியவங்க மாம்சத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோம்னா கிருபை போயிடும். அப்போ எல்லாத்தையும் சகிச்சு பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுப்பார். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எல்லாம் ஆண்டவர் நம்மளை அவ்வளவு அழகாக உருவாக்கக்கூடிய தெய்வம். அதான் உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசே. நான் பாடுறோம்ல, நம்முடைய ஆண்டவர் யார், இஸ்ரவேலே உன்னை ரட்சித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்றார்ல. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும்ன்றார். நம்மளை உண்டாக்கினவர் அவர் தான், நம்மளை உருவாக்குறவர் அவர் தான். கொய்யவன் கையில் களிமண்ணை போல இருக்கிறோம். அப்போ தாழ்மையாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணிட்டே இருப்பார், இன்னும் நம்ம வாழ்க்கையில் கிருபைகளை அதிகமாக கொடுத்து. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்போ தாவீது சொல்கிறான், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்துறோம். உன் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேர் இருக்கும்போதெல்லாம் என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, அந்த தேவனுக்கு முன்பாக நான் ஆடி பாடினேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதான் பிரியமானவர்களே, 3வது காரியம்,
வேகமாக வாசிங்க. 3வது காரியம் 2 சாமுவேல் 7:28-29. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இந்த வாக்கு தத்தத்தை எப்படி பெற்றுக்கொண்டான்னு கேட்டீங்கன்னா, கிருபையின் அடிப்படையிலையும் தாழ்மையாகவும் விசுவாசத்தோடும். சொல்லுங்க, எப்படி பெற்றுக்கொண்டா? விசுவாசத்தோடு. 3வது எப்படி பெற்றுக்கொண்டார்? கர்த்தர் கொடுக்கிற வாக்குகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? கிருபை ஃபர்ஸ்ட், கிருபையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இதை அவன் எப்படி பெற்றுக்கொண்டானா, 2ஐயும் சேர்ந்தே சொல்லலாம். தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொண்டான். தாழ்த்தி விசுவாசத்தோடு அதை வாங்கிக்கிறான். நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. விசுவாசமாக அறிக்கை பண்ணிட்டான். அதனால தான் ஆபிரகாம் பார்த்து சொல்லப்படுகிறது, விசுவாசித்தான், அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. சொன்னது புரியுதுங்களா? அப்போ என்ன வாக்குத்தத்தம்? வீடும் ஒரு ராஜ்யமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அப்போ இதை அழிக்கும்படி, ஸ்திரப்பட்டிருக்காதபடி, நிலைத்திருக்காதபடி பிசாசு உள்ள வரான். ஒரே ஒரு இடத்துல வந்தான். மிக முக்கியமா அத்தாலியாள் என்கிற பொல்லாத மனுஷியின் மூலமாக அந்த பொல்லாத ஆவி வந்து தாவீதினுடைய வம்சத்தில், தாவீதினுடைய வீட்டில் எல்லா ராஜ வம்சத்தையும் வேறு இருக்க வேண்டும் என்று வருகிறான். ஏன்னா அவர் ராஜாத்தி ஆயிரணும். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணணும்? ஒரு தாவீதினுடைய மகனை கல்யாணம் பண்ணுவான். அந்த வரிசையில் வந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணினவன் இவன் வீட்டுக்காரன் இறந்துட்டான். அடுத்து என்ன பண்ணோம்? அவனோட வம்சாவளியில் ஒருத்தனை ராஜாவாக ஏற்படுத்தணும். இவன் என்ன பண்றான்? நம்ம ராஜாவாயிடுவோம். இவெல்லாம் வம்சாவளி, தன்னுடைய பிள்ளைகள் கூட பார்க்காம எல்லாத்தையும் கொலை பண்ண திட்டமிடுறான். சொல்றது விளங்குதாங்க? அத்தாலியால் என்ன பண்ணா? எல்லாரையும் கொல்வதற்கு திட்டமிட்டு தாவீதின் வம்சத்தை வேறு இருக்க பார்த்தா. பிரைஸ் தி லார்ட். தேவன் என்ன தெரியுங்களா செய்தாரு? அத்தாலியாலை, பிசாசை வேறு அறுத்துட்டு தாவீதின் வேரை நிலைப்படுத்துகிறவராக இருந்தார். அல்லேலூயா. யோய்தா என்கிற ஒரு மனிதன் மூலமாக, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, யோவாஸ் என்கிற ஒரு தாவீதினுடைய வம்சவழியில் வந்த ஒரு மகனை காப்பாற்றி அவனை ராஜாவாக அந்த தாவீதினுடைய வம்சத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி, இப்போ தாவீதின் வம்சத்திலிருந்து வந்த அடுத்தது இயேசு கிறிஸ்து. கடைசியாக வந்தவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. கடைசியாக வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அழிக்க ஏரோது திட்டம் போட்டு, இந்த இவர் ராஜாவா வந்தால் தன்னுடைய ராஜ்யம் பாதிக்கப்படும் என்பதனால 2.5 வயதிற்கு உட்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளை கொல்லுங்கன்ட்டான். பெத்லகேமில், எருசலேமில் சுற்றி இருக்கிற இடத்துல என்ன பண்ணும்? கவனிக்கிறீங்களாமா? பின்னாடி இருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும். கடைசி சத்தியம், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், நான் ஜெபிக்க போறேன், கவனிக்கணும். அப்ப கடைசியா அவர் தாவீதினுடைய வம்சத்தை அழிக்க பிசாசு திட்டம் போட்ட போது தேவன் பாதுகாத்து வந்தார். சத்ருவை வேறறுத்தார் ஒழிய தாவீதின் சந்ததியை வேறறுக்க விடல. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தது. அது மாதிரி நான் சொல்றேன், உங்களுக்கு வாக்கு கொடுத்ததுதான். சத்ரு ஒரு நாளும் உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. உங்களை வேறறுக்கலாம் நினைக்க முடியாது. உன் கணவரை வச்சோ, பிள்ளைகளை வச்சோ, எதாவது வச்சு உன் வீட்டை அசைச்சு பார்த்தரலாம் நான் வந்தான்னா தேவன் அவனை வேறறுப்பார். உன்னை வேர் பற்றி வளர பண்ணுவார் அவர். அல்லேலூயா. நல்லா தான் கை தட்டி சொல்லுங்க. விசுவாசம் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வாக்கு கொடுத்தது ஒரு நாளும் மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து கடைசியா வந்த அவன் சந்ததியில வந்த அவர் தான் ராஜா, கடைசி ராஜா. இதை கேள்விப்பட்ட ஏரோது இவர் வரக்கூடாது என்பதற்காக 2.5 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளை கொல்லும்படி சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேலே கை போட முடியல. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்போ நம்ம குடும்பம் எப்படி, நம்ம வீடு, நம்ம ராஜ்யம். இப்போ இந்த வாக்குத்தத்தம் யார் மேலே இருக்கு? நம்ம மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கு, உன் மேலே இருக்கு, உன் வீட்டு மேலே இருக்கு. உன் வீடு நிலை நிற்கும், உன் வீடு சிறப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. இப்போ உனக்கு விரோதமா பிசாசு உள்ள வரும்போது கர்த்தர் லூக்கா புஸ்தகத்தில் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். வாசிங்க அதை மாத்திரம்.
10ஆம் அதிகாரத்தில் 17-21 பாருங்க, வாசிங்க வேகமா. 17-21 வரைக்கும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17-21 வரை. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. கர்த்தர் என்ன சொன்னார்? பாலகர் வாயிலே பலன் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பாலகருக்கு இதை நீ வெளிப்படுத்தி அவர்கள் வாயிலே, சங்கீதம் 8:2 வசனத்தில் சொல்லப்படும், பகைஞரையும் பழிகாரனையும் அடக்கி போட பாலகர் வாயிலே பலன் உண்டு பண்ணினார், சத்ருவை மேற்கொள்வதற்கு. சொல்றது புரியுதுங்களாங்க? சொல்றது விளங்கிட்டா இல்லையா? உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை எந்த விதத்திலுமே சத்ரு சிதைப்பதற்கு அதிகாரமே கிடையாது, அழிச்சிட முடியாது. அதை வெல்லக்கூடிய, அதாவது அவனை வீழ்த்தக்கூடிய, நீ வெல்லக்கூடிய வலிமையை, கிருபையை கர்த்தர் உன் மேலே வச்சிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நம்ம மேல் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை கூடவே சேர்ந்து வச்சிருக்கிறார். எப்படி தாவீதின் மேலே வைத்ததை அவள் என்னதான் திட்டமிட்டாலும் அவள் கண்ணுக்கு மறைவாக அவனோட சந்ததியில் ஒரு ராஜா நிற்கிறான். எல்லாம் 2.5 வயசு குழந்தைகளுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளும் ஏரோது கொலை செய்தாலும் இயேசுவின் மேலே கை போட முடியவில்லை. இன்றைக்கு இயேசுவின் சந்ததி நீங்களும் நானும் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்கள் மேலே, என் மேலே இருக்கு. அவருடைய சந்ததியாக இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தத்துக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வீட்டுக்கு எதிராக பிசாசு என்ன வந்தாலும் அவன் விழுந்து போவான். மின்னலை போல விழுந்தான்றார் ஆண்டவர். உங்கள் நாமத்தினாலே பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்றாங்க. மின்னலை போல விழுந்தான். அல்லேலூயா. பாலகர், ஆண்டவர் பிதாவை பார்த்து மகிமைப்படுத்துறார். பாலகர் வாயிலே பலன் உண்டு பண்ணினீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் என்னதான் பிசாசு விளையாண்டு பார்க்கலாம், ஜெயிக்க முடியாது. நீ, உனக்கு ரைட்ஸ் இருக்குது, உனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீ அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த உன் வீடு ஸ்திரப்பட்டிருக்கும், உன் வீடு நிலை நிற்கும். கர்த்தருக்கு முன்பாக அது என்றென்றைக்கும், எப்படி போட்டிருக்கு? என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். இந்த ஆண்டில் இன்னும் அதை ஸ்திரப்படுத்தி, இன்னும் ஆசீர்வதித்து, இன்னும் பாதுகாப்போடு உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அது கிருபையாய் நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் எப்படி பெறணும் அப்படின்னா, இது எப்படி நீங்கள் உரிமையாக்கி கொள்ளணும்? தாழ்மையோடும் விசுவாசத்தோடு உங்களை தேவன்கிட்ட தாழ்த்தி விசுவாசித்தீங்கன்னா போதும், இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும். உங்கள் வாழ்க்கையின், உங்கள் குடும்பத்தினுடைய ஸ்திரத்தன்மையை, அல்லேலூயா, அந்த உறுதித்தன்மையை பிசாசு அசைச்சு பார்க்க முடியாது. உங்கள் பொருளாதார கட்டமைப்போ, உங்களுடைய சுகவாழ்வு நன்மைகளோ, உங்கள் வீட்டின் ஆசீர்வாத பெருக்கங்களோ, ஆண்டவருக்குள் உண்டாகின வளர்ச்சிகளோ எதிலையுமே சத்துரு கை வைக்கவே முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு அரண் இருக்கும். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி. ஹல்லேலூயா. நன்றி.